வணக்கம். தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தி மயானத்தை நோக்கி நடந்தார். அதனுள் இருந்த வேதாளம் அவரிடம் புதிர் ஒன்று போட்டது. மாயனூர் என்ற கிராமத்தில் ராமநாதன் என்ற இளைஞர் இருந்தார். ஒரு நாள் கிராமத்துக்கு வருகை தந்த சாமியார் ஒருவர் அவர் கைரேகையை பார்த்துவிட்டு அதிர்ஷ்டம் உன்னை தானே தேடி வரும் என்று சொன்னார். அதிலிருந்து ராமநாதன் வேலை செய்வதை விட்டுவிட்டு தான் பணக்காரன் ஆவது பற்றியே எப்போதும் மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் அவரை தேடி வந்த வாலிபன் ஒருவர், நான் சொல்லும் இடத்தில் நீ 5 வருடம் வேலை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், சம்மதமா என்று கேட்டதும் ராமநாதனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. ஆயினும் அவர் முழு விவரங்களை அறிய விரும்பியதால் ஆனந்தன் விளக்கி கூறினார். ஸ்ரீபுரத்தை சேர்ந்த ஆனந்தன் அதே கிராமத்தில் இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் அவளுடைய தகப்பன் அவளை மணக்க விரும்புபவர்களிடம் 1000 பொன் வரதட்சணை கேட்டார். ஆனந்தனிடம் அத்தனை பணம் இல்லை. அப்போது அந்த கிராமத்து வியாபாரியான சரவணன் ஆனந்தனை அழைத்து தன் வீட்டில் குறைந்தது 5 வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் 1000 பொன் தருவதாகவும் கூறினார். உடனே ஆனந்தனும் அவரிடம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். ஆனால் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே விசித்திரமான நோயின் காரணமாக அவர் விகாரமாக மாறினார். இதனால் அவர் விரும்பிய பெண்ணும் அவரை நிராகரித்து விட்டாள். ஆகையால் ஆனந்தன் சன்னியாசியாக முடிவு செய்தார். அந்த முடிவை சரவணன் ஏற்கவில்லை. இருப்பினும் ஆனந்தன் தான் தீர்த்த யாத்திரை சென்று வருவதாகவும் அதன்பின் தன் பணியை தொடர்வதாகவும் உறுதி அளித்துவிட்டு சென்றார். அங்கு ஆனந்தன் பிரகாந்தா என்ற ரிஷியை சந்தித்தார். அவரிடம் தன்னை பற்றி கூறி தனக்கு சன்னியாசியாக விருப்பம் என்றும் அவரை தனக்கு தீட்சை அளிக்குமாறும் வேண்டினார். அதற்கு பிரகாந்தா, உனக்கு ஏற்பட்டுள்ள விரக்தி தற்காலிகமானது. அதனால் நான் உனக்கு தன மந்திரம் ஒன்று சொல்லித் தருகிறேன். அதை இடைவிடாமல் ஜபித்தால் உனக்கு புதையல் கிடைக்கும். புதையல் கிடைத்த பின்னும் அதை அனுபவிக்க ஆசை ஏற்படவில்லை எனில் நீ சன்னியாசியாக தகுதியானவர். ஆனால் 1 வருடத்துக்குள் உன் தவ பலனை உணர்ச்சி வசப்பட்டு வீணாக்கினால் நீ சன்னியாசி ஆக முடியாது என்று கூறி அவருக்கு தன மந்திரத்தை உபதேசித்தார். ஆனந்தன் தனியாக தனக்கென ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு இடைவிடாமல் தன மந்திரத்தை ஜபித்தார். சில நாட்களிலேயே அவருடைய மனக்கண்ணில் ஒரு அரச மரத்தடியில் உள்ள புதையல் புலனாகியது. ஆனாலும் இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தாள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் அவரை தேடி நீலாம்பரி என்ற ஒரு இளம்பெண் ஆசிரமத்துக்கு வந்தாள். ஆனந்தனிடம் அடைக்கலம் கேட்ட அவள் தன் பிரச்சனையை விளக்கினாள். அவள் ஏழையாக இருந்தாலும் சிறு வயது முதல் செல்வத்திலும் சுபபோகங்களிலும் அபார ஈடுபாடு இருந்தது. அவளை சோமு என்ற வாலிபன் வரதட்சணை ஏதுமின்றி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அவர் ஏழை என்பதால் அவரை மனம் செய்ய நிராகரித்து விட்டாள். ஆனால் அவளுடைய தந்தை அதற்கு சம்மதித்து விட்டார். அதனால் வீட்டை விட்டு ஓடி வந்து அவள் ஆனந்தனிடம் தனக்கு புகலிடம் தருமாறு வேண்டினாள். அதற்கு சம்மதித்த ஆனந்தன், நீலாம்பரி 1 வருடம் வரை புதையலை பாதுகாத்தவாறு எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் உனக்கு அந்த பணம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார். அவளும் அதற்கு சம்மதித்தாள். ஒரு நாள் அவளை மனதால விரும்பிய சோமு அவளை தேடி ஆசிரமத்துக்கே வந்துவிட்டார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் அவர் நச்சரித்தார். அதற்கு அவள், ஆனந்தனை நீ கொன்றுவிட்டால் அந்த புதையலை நாம் எடுத்துக்கொண்டு திருமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்றாள். நீலாம்பரி பேசியதை ஆற்றில் நீராட சென்று திரும்பிய ஆனந்தன் கேட்டு திடுக்கிட்டார். உடனே அவள் முன் வந்து, பணத்திற்காக உனக்கு புகலிடம் தந்த என்னையே நீ கொல்ல எண்ணினாய், அதனால் நீ ராட்சசியாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்து நீலாம்பரி ராட்சசியாக மாறிவிட்டாள். அப்போது அங்கே வந்த பிரகண்டா ரிஷி ஆனந்தனை பார்த்து, நீலாம்பரிக்கு சாபம் கொடுத்தனால் உன் தவ வலிமையை நீ இழந்து விட்டாய் என்றார். சுவாமி, மனித குலத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன், என்னை உடனே சன்னியாசியாக மாற்றுங்கள் என்று ஆனந்தன் வேண்டினார். சரவணனுக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாவது? உனக்கு பதிலாக வேறு யாரையாவது அவரிடம் வேலைக்கு அமர்த்து உன்னால் சாபமிடப்பட்ட நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் அளி, அதன் பிறகு சந்நியாசத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் ரிஷி. நீங்கள் எனக்கு சற்று உதவி செய்யக்கூடாதா என்று ஆனந்தன் வேண்ட, அவர் பணத்தின் மீதுள்ள ஆசையினால்தானே நீலாம்பரி உன்னை கொல்ல துணிந்தாள். அதே பணத்தை துச்சமாக கருதி எவர் ஒருவர் தியாகம் செய்கிறானோ அவர் மூலம் நீலாம்பரிக்கு விமோச்சனம் அடைய உன்னுடைய கடமையும் முழுமையடையும் என்றார். மேற்கூறிய தன் வரலாற்றை விளக்கிய பின் ராமநாதனை சரவணனிடம் அழைத்து செல்லவே தான் வந்ததாக ஆனந்தன் கூறினார். இதை கேட்டதும் ராமநாதன் மிகுந்த உற்சாகத்துடன் சரவணனிடம் வேலைக்கு அமர்ந்தார். பிறகுதான் அவருக்கு அந்த வீட்டில் வேலை செய்வது எத்தனை கடினம் என்று புரிந்தது. ஒரு நாள் எஜமானி, இந்த கிராமத்தில் சந்திரா என்ற சமையல்காரி ஒருத்தி இருக்கிறாள். அவள் மிக பிரமாதமாக சமைப்பாள். அவளை எப்படியாவது இங்கு சமையல் செய்ய அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வர முடியவில்லை எனில் உன்னை வேலை விட்டு நீக்கி விடுவேன் என்று பயமுறுத்தினாள். ஆனால் சந்திரா மறுத்துவிட்டாள். ராமநாதன் விடாமல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு 1000 பொன் கிடைக்கும், அதை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன், தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று கெஞ்சினார்.
அவரை கண்டு இரக்கமுற்ற சந்திரா, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, உன்னுடைய நிலைமை பரிதாபமாக இருப்பதால் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறினாள். அவருடன் சரவணன் வீட்டுக்கு வந்து சமையல் வேலை மட்டுமின்றி மற்ற எல்லா வீட்டு வேலைகளிலும் ராமநாதனின் தோளோடு தோள் நின்று உதவி செய்தாள். நாளடைவில் பணத்தை பற்றி அவர் கருத்து மாறியது. அவர் தன் வாழ்வில் சந்திராவை வாழ்க்கை துணைவியாக அடைந்தால் அதுவே பெரிய பொக்கிஷம் கிடைப்பது போல் என்று எண்ண ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள் சென்ற பிறகு அவர் ஆனந்தனை அடைந்து, உன் பொருட்டு நான் அந்த வீட்டில் 5 ஆண்டுகள் வேலை செய்து முடித்து விட்டேன். ஆனால் எனக்கு அந்த 1000 பொன் தேவையில்லை, அதை நீயே வைத்துக்கொள். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் சந்திரா ஒருத்தியே என்று உணர்கிறேன் என்று ராமநாதன் கூறியதும் ஆனந்தன் ஆச்சரியப்பட்டார். அந்த சமயம் அங்கு வந்த பிரகந்த ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தினார். நீலாம்பரியும் அக்கணத்திலேயே சாப விமோச்சன பெற்று சுய உருவத்தை பெற்றாள். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்யனிடம், மன்னா, பணம் வேண்டும் என்று ராமநாதன் 5 வருடம் சரவணன் வீட்டில் மிக கடுமையாக உழைத்த பின் கடைசியில் 1000 பொன்னை வேண்டாம் என்று தியாகம் செய்தது ஏன்? ஆனந்தன் ஒன்றுமே செய்யாமல் நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் எப்படி கிடைத்தது? கடைசியில் பிரகண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தும் அளவுக்கு அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? என்னுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்ரமாதித்யர், ராமநாதனுக்கு பணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது உண்மைதான். ஆனால் சந்திராவை சந்தித்தது முதல் அவர் மனதில் மாறுதல் ஏற்பட தொடங்கியது. தான் அளிப்பதாக கூறிய பணத்தை நிராகரித்துவிட்டு தன் மீதுள்ள இரக்கம் காரணமாக தனக்கு உதவி செய்ய வந்த சந்திராவை கண்டது முதல் அவருக்கு பணத்தின் மீது மோகம் குறைந்தது. அதனால் தனக்கு வரவேண்டிய 1000 பொன்னையும் தியாகம் செய்தார். ராமநாதன் செய்த தியாகத்தினால் நீலாம்பரிக்கு சாப விமோச்சனம் கிட்டியது. மகத்தான தியாகம் செய்த ராமநாதனை பிரகந்த ரிஷி வாழ்த்தாமல் வேறு என்ன செய்வார்? விக்ரமாதித்யனது சரியான பதிலினால் அவர் மௌனம் களையவே வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.